அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அருமையான குடும்ப நாவல். வாங்க கேட்கலாம். மாலை பணிக்கு தயாராகி கொண்டிருந்தாள் திலகா. அவளுக்கு தரப்பட்டு இருந்த அந்த அறையில் வசதிகளுக்கு குறைவு இருக்கவில்லை. நினைவு தெரிந்த நாளிலிருந்து காயத்ரி இல்லத்தில் அவள் பல குழந்தைகளுடன் திலகா என்ற தனிப்பட்ட தகுதியை இழந்தவளாக வளர்ந்து ஆளாகியவள்தான். காயத்ரி இல்லத்தில் எல்லோருக்கும் உபயோகிக்க பொது கழிவறை, குளியலறை, பொது சாப்பாட்டறை, பொது உறங்குமிடம் எல்லாம் பொது என்ற நிலையில் தனித்தன்மையின்றி வளர்ந்தவளுக்கு அந்த வேலை ஒரு புத்துணர்ச்சியும் தெம்பையும் கொடுத்து விட்டிருந்தது. அந்த இடம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. காயத்ரி இல்லத்தின் தலைவி சுகுணா அம்மாளின் கருணை உள்ளந்தான் அதற்கு காரணம். நூற்றுக்கணக்கான குழந்தைகளுடன் ஒரு குழந்தையாக திலகா யாருமற்றவளாக வளர்ந்த போதிலும் ஏனோ சுகுணா அம்மாளுக்கு அவள் மீது ஒரு அபிமானம், பிரியம். பட்டப்படிப்புக்கு பின்னர் தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயிற்சிக்கு அவளை அனுப்பி வைத்து இல்லத்து நூல் நிலையத்தில் பகுதி வேலை தந்து பெரிதும் உதவினாள். சாதாரணமாக இல்லத்து தலைவி அங்கே வளர்ந்த ஆளான பெண்களை 18 வயதுக்கு பிறகு நீடித்து அங்கே வைத்திருப்பதில்லை. அரசு நிதி உதவியாலும் பொதுமக்களின் நன்கொடையாலும் இயங்கிக் கொண்டிருந்த இல்லத்தில் அந்த பெண்களை அதற்கு மேல் தங்க வைத்து வாழ்வழிக்க பொருளாதாரம் இடம் தரவில்லை. அதனால் வயது வந்த பெண்களுக்கு அவரவர் தகுதிகளுக்கு தக்க இடத்தில் வேலை தேடி கொடுத்து உதவினாள். வேலைக்கு செல்ல மனமில்லாத பெண்களுக்கு ஏற்ற இடமாக பார்த்து எளிய முறையில் அரசு உதவியுடன் கூட்டு திருமணங்கள் செய்து வைத்து வாழ்வு அளிக்க முயன்றாள். திலகாவுக்கு வேலை செய்து சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதை உணர்ந்த தலைவி மிகவும் பாடுபட்டு பலத்த சிபாரிசின் பேரில்தான் அவளுக்கு அமராவதி விடுதியில் அந்த வேலையை வாங்கி தந்திருந்தாள். அவள் படித்த படிப்பிற்கு அவளுக்கு கிடைத்த சம்பளம் போதாதுதான். பிச்சைக்காரர்கள் இதுதான் வேண்டுமென்று எதையும் தேர்ந்தெடுக்க முயலக்கூடாது என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி அவள் படித்திருக்கிறாள். அனாதை இல்லத்திலே வளர்ந்த அவள் ஒரு வழியில் உறவு யாரும் மற்ற பிச்சைக்காரை போலதானே. கிடைத்த வேலைக்கு பழுது சொல்லாது ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி சட்டென்று அதை ஏற்றுக்கொண்டு விட்டாள். அவள் தங்கியிருக்க முதல் தளத்தில் ஒரு தனி அறையும் இலவசமான உணவும் மாதம் 250 ரூபாய் சம்பளமும் கொண்ட அந்த வேலை இப்பொழுது அவளுக்கு பல வழியிலும் மிகவும் பிடித்திருந்தது. ஜாமான் அறை பொறுப்பு, விடுதி அறைகளை மேற்பார்வையிட்டு ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை, சமையலுக்கு தேவையான உணவுப் பொருள்களை வாங்க வேலைக்கார பெண்ணுடன் கடைத்தெருவுக்கு போய் வருதல் போன்ற பல அலுவல்கள் அவள் வசத்தில் ஒப்படைக்கப்பட்டு இருந்தன. ஆரம்பத்தில் 200 ரூபாயாக இருந்த சம்பளம் இப்போது 50 ரூபாய் கூடிவிட்டிருந்தது. வேலையில் அமர்ந்து விட்ட புதிதில் சம்பளம் கிடைத்ததும் சில மாதங்கள் சேமித்து முதல் காரியமாக அவள் தனக்கு உடுத்த வேண்டி சில சேலைகளை வாங்கி கொண்டாள். பொருத்தமான ஜாக்கெட்டுகளை தைத்து கொண்டாள். உள்ளாடைகள், ஒப்பனை பொருட்கள் என்று இள வயதிலே ஆசைப்படும் பல பொருட்களையும் தன்னால் முடிந்தவரை வாங்கி சேமித்து கொண்டாள். காயத்ரி இல்லத்தில் இருந்தபோது அவர்கள் எல்லோரும் பச்சை வண்ண நூல் சேலையும் வெள்ளை ஜாக்கெட்டும் என்ற சீருடையில்தான் வாழ வேண்டியிருந்தது. இப்போது வண்ண வண்ண வாயில் சேலைகள் உடுத்தி லேசான முகப்பவுடரும் உதட்டு சாயமுமாக மிக புது பொலிவுடன் கண்ணாடியில் மிக அழகாக வித்தியாசமாக தெரிந்தாள். சுகுணா அம்மாள் சொல்லியிருந்தாள், பார்க்க கொஞ்சம் அழகான பெண், இல்லத்து வாழ்க்கையிலே கட்டுப்பாடாக வளர்ந்தவள், வெளி உலகம் பொல்லாதது, அதனால எச்சரிக்கையா இருக்கணும். இல்லத்து பதவியில் இருந்து ஓய்வு எடுத்துக்கொள்ளும் முன் சுகுணா அவளை எச்சரித்துதான் அந்த வேலைக்கு அனுப்பியிருந்தாள். திலகா அதை மறக்கவில்லை. தானும் ஒரு தனிப்பட்ட மனித பிறவி என்கிற உணர்வு ஏற்பட வேண்டிய அவள் விதவிதமாக அலங்கரித்து கொண்டாலே ஒழிய கடைத்தெருவில் போவோர் வருவோர் கண்களுக்கு கவர்ச்சியாக தெரிய அல்ல. காயத்ரி இல்லத்திலே அவளுடன் கூட வளர்ந்த ஆளான அத்தனை பேரும் வேண்டப்படாத குழந்தைகளாகத்தான் அங்கு சரணடைந்திருந்தார்கள். சமூகத்தின் முன் தலை நிமிர்ந்து நிற்க துணிவின்றி தாய்மை அடைந்துவிட்ட வஞ்சிக்கப்பட்ட பல பெண்கள் தங்களது குழந்தைகளை பிறந்தவுடனேயே மறந்து மனதை கல்லாக்கி கொண்டு இல்லத்து வாயிலில் இருந்த தொட்டிலில் விட்டுவிட்டு போயிருந்தனர். அவைகள் சட்டம் எனும் வேலிக்கு அப்பால் பிறந்த குழந்தைகள் என்ற நிலையிலிருந்தும் பெற்றவள் யார், தந்தை எவன் என்ற உண்மை தெரியாதிருந்தும் எல்லோரும் தலைவியால் தமது குழந்தைகளாக அன்புடன் பாதுகாக்கப்பட்டவர்கள். சுகுணா அம்மாவுக்கு வயது அதிகமாகிவிட்டதால் ஓய்வு பெற்று கொண்டு விட்டிருந்தாள். அத்துடன் பல நோய்கள் வேறு. அவளை எப்பொழுதாகிலும் சில சமயம் விடுமுறை நாட்களில் சென்று பார்த்துவிட்டு வருவது திலகாவின் வழக்கம். ஒருமுறை திலகா வீட்டிற்கு போன போது சுகுணா அம்மாள் மிகவும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலேயே இருந்தாள்.
உதவி செய்ய அவளது தங்கை மகள் சௌந்தரி டெல்லியிலிருந்து வந்திருந்தாள். இப்பொழுது அவங்க எப்படி இருக்காங்களோ, போய் பார்க்கணும் என்று எண்ணியபடி கண்ணாடியில் தெரிந்த அழகு முகத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்து ரசித்துவிட்டு அறையை பூட்டிக்கொண்டு கீழே வந்தாள். கீழ்த்தளத்தின் வரவேற்பு அறையை ஒட்டிதான் அந்த விடுதியின் அலுவலக அறை அமைந்திருந்தது. அதன் தலைவி திருமதி அமராவதி அந்த அமைப்பின் சொந்தக்காரியும் கூட. சுழல் நாற்காலியில் மேஜைக்கு பின் அமர்ந்திருந்தாள். இந்தா, மாலை தபாலில் வந்த கடிதங்கள். வேலையிலிருந்து வந்ததும் விடுதி பெண்கள் காஃபி சாப்பிட வரும்பொழுது இதை உரியவங்க கிட்ட ஒப்படைச்சிடு. ஒரு கட்டு கடிதங்களை அவளிடம் தந்தாள். வேலைக்கு சென்றிருக்கும் பெண்கள் விடுதிக்கு திரும்பும் நேரம் நெருங்கி விட்டதால் சாப்பாட்டறையில் வேலைக்கார பெண்கள் பரபரப்புடன் செயல்பட்டு கொண்டிருந்தனர். அவரவர்கள் உட்காரும் இடத்தில் பீங்கான் தட்டு, கோப்பை, கரண்டி, கண்ணாடி டம்ளர் என்று வரிசையாக மேஜை மீது வைத்துக்கொண்டு வளைய வந்து கொண்டிருந்தனர். அருகில் இருந்த சமையற்கட்டில் இருந்து வெங்காய பஜ்ஜி எண்ணெயில் சுடப்படும் வாசனை மூக்கில் மோதியது. அவரவர் உட்காரும் இடம் திலகாவுக்கு தெரியும். முகவரிகளை கவனித்து கடிதங்களை உரியவரின் இடத்தில் தட்டு அருகில் வைக்கத் தொடங்கினாள். அதற்குள் ஒரு கூட்டம் சாப்பாட்டு அறைக்குள் புகுந்து விட்டது. அடடா, எனக்கு கடுதாசி வந்திருக்கு, எங்க அம்மா எழுதியிருக்காங்க, என் சிநேகிதர் எழுதியிருக்கார் போலிருக்கே. சிரிப்பும் பேச்சுமாக தங்கள் கடிதங்களை ஆவலுடன் பிரித்து கொண்டு காஃபி டிஃபன் சாப்பிட உட்கார்ந்து விட்டனர். ஒரு சில பிரபல நிறுவனத்தில் ஸ்டெனோவாக பணியாற்றும் ஒரு பெண் அந்த விடுதிக்கு வந்து சேர்த்து சில நாட்கள் தான் ஆகியிருந்தது. தனது அண்ணன் எழுதிய கடிதத்தை பிரித்து படித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் திலகாவை பார்த்தாள். எங்களுக்கெல்லாம் தினமும் கடிதங்களை கொண்டு வந்து தரியே, உனக்கும் ஏதாவது கடிதம் வந்திருக்கும். எனக்கு எங்க அண்ணன் எழுதியிருக்கார். உனக்கு யார் எழுதியிருக்கா? நீ கல்யாணம் செய்துக்க போறவன்? கண்களை சிமிட்டி கொண்டு வேடிக்கையாக கேட்டாள். குழந்தை பருவத்திலிருந்து உள்ளத்தை உறுத்திய அந்த வேதனை பெரும் சுமையாக நெஞ்சை அழுத்த அவள் தலையாட்டிவிட்டு வறட்சியான முறுவலுடன் சட்டென்று சமையல் கட்டிற்குள் சென்று விட்டாள். அவளை போய் கேட்கிறியே, நீ சுத்த முட்டாள். உனக்கு தெரியாதா? அவள் காயத்ரி இல்லத்திலிருந்து இங்கே வேலைக்கு வந்திருக்கிறவள். ஊர் பேர் தெரியாத ஒரு அனாதை. பளிச்சென்று யாரோ பதில் சொன்னது காதில் பட மூச்சு நின்றுவிடும் போன்ற அவமான உணர்வில் திலகா திகைத்து போய் நின்றாள். ஊர் பேர் தெரியாத அனாதையா அவள்? ஆனாலும் அவள் வானத்திலிருந்து குதித்து விடவில்லையே. ஒரு தாய், ஒரு தந்தை, இருவருக்கும் பிறந்தவள் தானே. ஆமாம், அவள் யார்? அமராவதி பெண்கள் விடுதி. வேலை பார்க்கும் பெண்கள் தங்கியிருக்க பல வசதிகளுடன் கட்டப்பட்ட ஒரு தனியார் அமைப்பு. வங்கிகளில், மருத்துவமனைகளில் வேலை பார்க்கும் கல்யாணமாகாத பெண்கள், பெரிய நிறுவனங்களில் மேல் அதிகாரியாக பணியாற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட விதவைகள் என்று பலர் அங்கே வசித்தனர். அவர்கள் மாதம் கொடுத்த தொகைக்கு வசதிகள் கூடுதலாகவே இருந்தன. அதனால் அந்த விடுதிக்கு ஒரு தனி பெயர் சிறப்பு. எப்பொழுதும் அறைகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். புதிய பெண்களுக்கு சட்டென்று அதில் இடம் கிடைத்து விடாது. விடுதியை மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் நடத்தி கொண்டிருந்த அதன் சொந்தக்காரியான அமராவதி சில கடுமையான சட்டத்திட்டங்களை வைத்திருந்தாள். காலை காபி பலகாரத்திலிருந்து இரவு உணவு வரை விடுதியில் வசிப்பவர்கள் குறிப்பிட்ட நேரத்தை அனுசரிக்க வேண்டியது முக்கியமான கடமை. இரவு 8:30 மணிக்குள் எல்லோரும் விடுதிக்கு திரும்பிவிட வேண்டும் என்பது முக்கியமான சட்டம். பொது தொலைபேசியை கட்டணம் செலுத்தி யாரும் உபயோகிக்கலாம். ஆனால் உறவினர்கள், நண்பர்கள் விடுதி பெண்களை அவசரம் என்பது இருந்தால் ஒழிய இரவு 10 மணிக்கு மேல் தொலைபேசியில் அழைக்கக்கூடாது. வேலை செய்யும் பெண்களின் ஆண் உறவினர்கள், தோழர்கள் அவர்களை வந்து பார்க்கலாம். மாலை 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் தோட்டத்து புல்தரையில் கிடக்கும் சிமெண்ட் பலகையில் உட்கார்ந்து பேசலாம். வரவேற்பு அறையில் எல்லோரும் முன்னிலையிலும் பேசலாம். அதற்கு பின்னர் அந்த விடுதியில் ஆண் வாடை என்பதே கூடாது. திலகாவுக்கு இந்த சட்டத்திட்டங்கள் மிகவும் பிடித்தன. இரவு 9 மணி அளவில் எல்லோரும் போய் அவரவர் அறைகளில் முடங்கி கொண்டு விடுவார்கள். அவள் வர்ணந்தாவை சுற்றி பார்வையிட்டு விட்டு காவலாளிகளை எச்சரித்து விட்டு வாயிலின் பெரும் கதவை அடைத்து இரட்டை தாழ்பால் போட்டுவிட்டு தன் அறைக்கு செல்வாள். நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு களைத்து வரும் பெண்கள் சாப்பாட்டிற்கு பின்னர் டிவி பார்த்து கொண்டு வெகு நேரம் முன்னறையில் உட்கார்ந்திருப்பது இல்லை. ஆங்கில செய்தி வரும் முன் அநேகம் பெண்கள் படுக்க சென்று விடுவார்கள். டிவியை அணைத்துவிட்டு முன்னறை ஜன்னல்களை சாத்திவிட்டு ஜாமான் அறை பூட்டை சோதித்து பார்த்துவிட்டு படுக்கச் செல்வது திலகாவின் வேலை. அன்று கடமை முடிந்து திருப்தியுடன் திலகா மாடிப்படிகளில் மெல்ல ஏறினாள். முன்னறையில் இருந்தபோது தொலைபேசி கிணுகிணுத்தது. அந்த நேரத்தில் யாரையும் கூப்பிட இயலாது என்று கண்டிப்பாக சொல்ல வேண்டும்.
என்ற தீர்மானத்துடன் அவள் கீழே இறங்கி வந்தாள். அமராவதி விடுதிதானே? திலகா கிட்ட பேச முடியுமா? கேட்ட குரல் மிகவும் பழக்கமானதாக இருக்கவே அவள் திடுக்கிட்டு போய்விட்டாள். சுகுணா அம்மாளின் தங்கை மகள் சௌந்தரி பேசுறேன். திலகா தானே? பெரியம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. உன்னை கட்டாயம் பார்க்கணும் என்கிறாங்க. முடிஞ்சா காலையில கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா? பக்கத்து வீட்டு தொலைபேசியிலிருந்து அவசரமாக பேசுகிறேன். திலகாவின் நெஞ்சு படபடத்தது. சின்ன வயசிலிருந்து தாய் அன்பு காட்டியவள் சுகுணா அம்மாள். அவளுக்கென்று இருந்த ஒரே ஒரு மனித பிணைப்பு. அவர்களுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால்? டாக்டர் வச்சு பார்க்குறீங்க இல்லையா? அவர் என்ன சொன்னார்? கவலையுடன் கேட்டாள் திலகா. அவர்தான் முடிவா சொல்லிட்டார். நோய் ரொம்ப அதிகமாயிடுச்சு, இனிமே தாங்காதுன்னுட்டார். காலையில பிடிச்சி உன் நினைவா உன் பேரையே சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நெஞ்சை அடைத்த துயரத்தை திலகா விழுங்கிக் கொண்டாள். கண் இமைகளை நீர் சுடுவதை சமாளித்துக் கொண்டாள். கட்டாயம் நாளைக்கு காலையில நான் வந்து அவங்கள பார்க்குறேன்னு சொல்லுங்க. அழுகை பேச்சை அடைக்கவே திணறி போனாள். இரவு முழுவதும் அவள் உறங்கவே இல்லை. மறுநாள் அவள் விடுதி தலைவி அமராவதியிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு புறப்படும் வரை சுகுணா அம்மாள் உயிருடன் இருப்பார்களா? கடவுளே, எனக்கு அவங்களை உயிரோட பார்க்கிற பாக்கியத்தை கொடு. தன்னுள் பலமுறை பிரார்த்தித்து கொண்டாள். கடமைதான் முதலில், பின்னர்தான் சொந்த காரியங்கள் என்னும் கொள்கையில் வளர்க்கப்பட்டவள் திலகா. விடியும் முன்பே வெளியே கிளம்ப தயாராகிவிட்டாள். நல்ல வேளை, அவளுக்கு அன்று மாத விடுமுறை நாள். காலை 10 மணியில் இருந்து மாலை 8 மணி வரை ஓய்வாக இருக்க இயலும். எனவே பரபரப்புடன் காலை வேலைகளில் ஈடுபட்டாள். மளிகை ஜாமான் அறையை திறந்து பகல் உணவுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சமையல்கார அம்மாளிடம் எடுத்து கொடுத்துவிட்டு அறையை பத்திரமாக பூட்டினாள். காலை உணவு தயாராகிவிட்டதா என்று மேற்பார்வை செய்தாள். பெண்கள் தங்கும் அறையை பெருக்கி கழுவி துடைத்து சுத்தம் செய்துவிட்டனரா என்று சுற்றி பார்த்துவிட்டு பொறுமையுடன் விடுதி தலைவி அமராவதியை நோக்கி காத்திருந்தாள். விடுதி சாவிகளை அமராவதியிடம் ஒப்படைத்துவிட்டு முடிவில் புறப்பட்டாள். அலுவலக வேலை. பஸ் நிரம்பி வழிந்து கொண்டு நிலையத்தில் வந்து நின்றது. எப்படியோ உள்ளே புகுந்து இடம் தேடிக்கொண்டு விட்டாள். அன்று பஸ் நத்தையாக ஊறுவது போன்ற ஒரு பிரமிப்பு அவளுக்கு. அடிக்கடி பதைப்புடன் ஜன்னல் வழியே தெருவை எட்டி பார்த்து கொண்டு இருந்தாள். சிந்தாதிரிப்பேட்டை செங்குந்தர் தெருவுக்குள் நுழையும் முன் அவள் நெஞ்சு வேகமாக துடித்தது. நெற்றியில் வியர்வை துளிகள் பொடித்து கொண்டன. ரொம்ப அபாய நிலையில் இருப்பதாக சௌந்தரி சொன்னாங்களே. ஒரு சமயம் நினைக்கவும் அவளுக்கு அச்சமாக இருந்தது. நேசமுடன் அவளுக்கு துணையாக இருந்து வாழ்க்கையில் வழிகாட்டிய அந்த தெய்வத்தாயை உயிருடன் பார்க்க முடியாது போய்விட்டாள். கவலையுடன் மெல்ல தலையை நிமிர்த்தி சுகுணா அம்மாளின் வீட்டு வாயிலை உன்னிப்பாக பார்த்தாள். அப்படி ஏதாவது நேர்ந்து விட்டிருந்தால் வீட்டு வாயிலில் பலர் கூடியிருப்பார்களே. வாயிலில் கோலம் போடப்பட்டு இருப்பதை சிறிது தூரத்திலிருந்தே கவனித்த போதுதான் அவளுக்கு தெம்பு வந்தது. திறந்து கிடந்த கதவை மெல்ல தட்டிவிட்டு உள்ளே புகுந்தாள். கட்டிலின் அருகே வந்து நின்ற அவளை கண்டதும் நோயினால் வெளுத்து ஊதிப்போன சுகுணாவின் முகத்தில் மலர்ச்சி பரவியது. வா, உன்னைத்தான் ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். திணறியபடி மிக்க சிரமத்துடன் தனது வலது கரத்தை மெல்ல தூக்கி நீட்டினாள். கை கால்களில் இருந்து உடல் வரை நோயினால் ஊதி விட்டிருப்பதைக் கண்டு திலகா கலவரமடைந்து போனாள். சற்றென்று அந்த கரத்தை பற்றி தன் கன்னத்துடன் பொருத்தி கொண்டாள். அவளுக்கு தாங்க முடியாத துயரத்தில் அழுகை பொத்து கொண்டு வந்து விட்டது. எப்படி இருக்கீங்க அம்மா? இப்படி போயிட்டீங்களே. கண்களில் நீர் புரள விசும்பினாள் திலகா. என்னத்துக்கு அழற? நான் பார்த்து வளர்ந்த குழந்தைகள் எல்லாம் இப்போ அங்கங்கே சௌகரியமா வாழ்றாங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். வேலை வந்தாச்சு, நான் கிளம்ப வேண்டியது நியாயம்தானே? உன்னை பார்க்கணும்னு ஒரு தீவிர ஆசை இருந்துச்சு. நல்ல வேலை, நீ வந்துட்டு. சுகுணா பேச முடியாது மூச்சு திணறலுக்கிடையே ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி முடித்தாள். உங்க உடம்பு இத்தனை மோசமாயிடுச்சுன்னு எனக்கு தெரியாதம்மா. இல்லாட்டா லீவ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பணிவிடை செய்ய வந்திருப்பேன். கண்ணீர் கன்னங்களில் வழிய மேலும் விசும்பினாள் திலகா. என்னை கவனிக்க சௌந்தரி இருக்கிற போது வேலை செய்கிற உன்னை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு இத்தனை நாளும் ஒத்தி போட்டேன். இனிமே தாங்காதுன்னு தோணுச்சு. என் உயிர் பிரியறதுக்கு முந்தி உன்னை பார்க்கணும், பேசணும்னு ஒரே துடிப்பு. அதனால மேலே தொடர்ந்து பேச முடியாது. கண் இமைகளை மெல்ல விரித்து வாயிற்படி அருகே நின்ற தன் தங்கை மகளை பார்த்து தலையசைத்தாள் சுகுணா. சௌந்தரி உள்ளே வந்து இரும்பு அலமாரியை திறந்து ஒரு துணி முடிப்பை எடுத்து படுக்கை ஓரத்தில் கட்டிலின் மேல் வைத்தாள். இதுக்குள்ள ஒரு சின்ன சந்தன பெட்டி இருக்கு.
உங்க அம்மா மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அவசியம் வந்தால் ஒழிய இதை உன்கிட்ட அவசரப்பட்டு தர வேண்டாம்னு சொல்லி இருந்தாங்க. இப்போ அவசியம் வந்துவிட்டது. திக்கு திணறினாள் சுகுணா. என்னம்மாவா? வியப்புடன் கேட்டபடி கண்களை துடைத்துக் கொண்டாள் திலகா. ஆமாம், உன் தாய்தான். பெட்டிக்குள்ளே பூரா விவரமும் இருக்கு. ஆனால் ஒரு நிபந்தனை. என் உயிர் பிரிஞ்ச பிறகு அதை நீ திறந்து பார்த்துக்கோ. அதுவரை உன்கிட்ட பத்திரமா வச்சுக்கோ. சுகுணா பேச முடியாது அலுப்புடன் மூச்சு வாங்க கண்களை மூடிக்கொண்டாள். கொஞ்ச நேரத்திற்கு பின் எழுந்து உட்கார முயன்ற சுகுணா பலமாக இருமுறை இருமிவிட்டு அவர்கள் இருவரையும் பார்த்தபடி ஆயாசமாக தலையணை மீது சாய்ந்தாள். அம்மா, தண்ணி கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? அனுதாபத்துடன் கேட்டபடி குனிந்தாள் திலகா. மெல்லியதாக முறுவலித்த சுகுணா பிறகு நிரந்தரமாக கண்களை மூடிக்கொண்டு விட்டாள். சௌந்தரி எடுத்து கொடுத்த சந்தன பெட்டியை திலகா உடனடியாக திறக்கவில்லை. தாய்க்கு மேல் பாசம் காட்டிய குழந்தை இல்லத்து முன்னாள் தலைவியின் மறைவு அவளை வெகுவாக பாதித்து விட்டது. தனக்கு என்று சொல்லிக்கொள்ள இருந்த அந்த தொடர்பும் போய் இப்பொழுது அவள் முற்றிலும் தனியாகிவிட்ட திகைப்பில் பெட்டியை திறக்க அவசரப்படாது நாட்களை தள்ளி போட்டு கொண்டு வந்தாள். அவளது தயக்கத்திற்கு வேறு ஒரு காரணமும் இருந்தது. சுத்தமில்லாத ஒரு பகுதியில் பெய்த மழையை திரட்டி கொண்டு ஓர் ஆறு உருவாகிவிடலாம். குப்பை தொட்டியிலே வீசி எறியப்பட்ட யாரோ பெற்ற அவமான சின்னமான குழந்தை வளர்ந்து மாபெரும் ஞானியாகி விடலாம். அதனால்தான் துறவியின் மூலமும் நதியின் ஆரம்பமும் பற்றி அதிகம் கேட்காதே என்பார்கள் பெரியோர்கள். அதை போல நான் யார் என்று இதுநாள் வரை அவளை குடைந்த அந்த பிரச்சனையின் முடிவை அடக்கி கொண்டிருந்த அந்த சந்தன பெட்டியை திறந்தால் அவளது பிறப்பின் ரகசியம் மிக அசிங்கமாக இருந்துவிட்டால் ஒரு சமயம் அந்த அவலத்தை மறைக்கத்தான் அவள் தாய் அதை வாசனை மிக்க சந்தன பெட்டிக்குள் வைத்து தந்துவிட்டு போயிருக்கிறாளோ? பலவிதமான குழப்பங்களில், சந்தேகங்களில், அடிமனதிலே எழுந்த அச்சுறுத்தலில் அவள் துணிவின்றி காலத்தை ஓட்டி கொண்டிருந்தாள். அன்று காலை அவள் ஹாஸ்டலுக்கு தேவையான மாதாந்திர ஜாமான்கள் வாங்க கடைத்தெருவுக்கு சென்றாள். எல்லாவற்றையும் வாங்கி பணத்தை கட்டிவிட்டு கடைக்காரர் அட்டை பெட்டிக்குள் பொட்டலங்களை அடக்கி தூக்கி கொடுத்ததை உடன் வந்த ஹாஸ்டல் ஆளிடம் கொடுத்தாள். கொஞ்ச நேரம் நடைபாதை ஓரத்தில் காத்திருக்க சொல்லிவிட்டு அருகே இருந்த பேரங்காடிக்குள் நுழைந்தாள். ஒப்பனை பொருட்கள், சில மருந்துகள் முதலியன விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பகுதியில் அவள் தன் உபயோகத்திற்கு தேவையான சோப்பு, பவுடர் இத்தியாதிகளை அவசரமாக வாங்க தேடிக்கொண்டிருந்தாள். அது சமயம் அருகில் நிழலாடுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள். வெள்ளை சபாரி சூட்டில் உயரமாக கவர்ச்சியாக கச்சிதமாக தெரிந்த அவனை அவள் இதற்கு முன் பார்த்ததில்லை. ஆனாலும் பல காலமும் பார்த்து பழகிய ஒரு நெருக்க உணர்விலே நிலை தடுமாறி திகைத்து போனாள்.